சிபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க 2022 2023 சாம்பிள் அந்த எக்ஸாமுக்கு சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக டஃப்பான பேப்பர், பட் படித்தா எல்லாத்தையும் ஒரு கான்செப்சுவல் லேர்னிங்காண்டி இந்த அதை கொண்டு வரணுக்காண்டி சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி சேஞ்ச் இன் தி கலர் ஆஃப் தி மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் இஸ் கிவன் செட்டப் இஸ் டியூ டு, அதாவது இந்த டயக்ராமை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு ட்ராப்பரில் வந்து H2SO4 வந்து NaCl சொல்யூஷனில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணும் போது அதே ட்ராப்பரில் ஒரு கேஸ் எவால்வ் ஆகுது. மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பரை வச்சு ஒரு மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணும் போது அந்த கலர் சேஞ்ச் நடக்குது மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பரில். அது என்ன சேஞ்ச் அப்படின்னா, எதனால அந்த சேஞ்ச் வருது அப்படிதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து presence ஆஃப் ஆசிட் கொடுத்துருக்காங்க, presence ஆஃப் பேஸ் கொடுத்துருக்காங்க, presence ஆஃப் H plus in the solution, presence ஆஃப் litmus which acts as indicator அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸ்னால ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா நம்ம எலிமினேட் பண்ணாதான் நல்லது நமக்கு. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு presence ஆஃப் litmus which acts as indicator, இந்த ஆப்ஷன் டெஃபினட்டா நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா லிட்மஸ் பேப்பர் இதுக்குள்ள நம்ம போடவே இல்லை, அதனால லிட்மஸ் பேப்பர் கிடையாது. அடுத்து presence ஆஃப் பேஸ், presence ஆஃப் பேஸ் இங்கிட்ட ஏதாச்சும் எவால்வ் ஆயிருக்கா? இல்லையே. NaCl கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. NaClஓட நம்ம H2SO4 ஆட் பண்றோம். நியூட்ரல் சால்ட்டோட H2SO4 ஆட் பண்றதுனால அதனாலலாம் கிடையாது. ஸோ அதனால அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால presence ஆஃப் பேஸ் கிடையாது, presence ஆஃப் litmus which acts as an indicator கிடையாது. ஸோ இது எலிமினேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, இது 1 and 2 பேஸ் இல்லைப்பா, அதனால இது கிடையாது. ஒன்லி 2 இதுவும் கிடையாது, ஒன்லி 4 இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3 தான் கரெக்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். எஸ், இங்கிட்டு வந்து இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு ரெடியூஸ் ஆகுது, இன்னொரு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால இங்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, MnO2 + 4HCl give MCl2 2H2O இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, இங்கிட்ட இங்க Mn அது ஒரு ஏஜென்ட், அடுத்து இங்கிட்டு வந்து HCl அது ஒரு ஏஜென்ட். ஸோ ஆக்சிடேஷன்னா என்னது? ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதனால HClலேருந்து H2O மாறி இருக்கீங்க. ஸோ அதனால HCl வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கெயின் பண்ணிருக்கு. ஸோ ஆக்சிஜன் கெயின் பண்ண 2 ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. MnO2 is reduced to MCl2 and HCl is oxidized